ஹலோ மக்களே, எஸ்எஸ்சிலேருந்து புதுசாக ஜேஇ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கானது. டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்ச யாருனாலும் அப்ளை பண்ணலாம். நேற்று தான் 28/3/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 18/4/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 22 நாள்லேருந்து 23 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாளில் அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா 4/6/2024 6/6/2024 அந்த 3 நாளுக்குள்ளே சிபிடி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2க்கு வந்து அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு தான் பேப்பர் 2க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஒரு சில போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. சில போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கூட கேட்குறதுல டேரெக்டாக பேச்சுலர் டிகிரி அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையோ எலக்ட்ரிக்கலையோ சிவில்லையோ முடித்தா அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் 30 வயசு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் சொல்லியிருக்காங்க 30-32ன்னு. இது இல்லாமல் ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் முடிச்சு யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே அதையே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, சில போஸ்டிங்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் மற்றபடி இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சு யாருனாலும் அப்ளை பண்ணலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 968 வேகன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வேகன்சி எவ்வளோன்னு அப்டேட் பண்ணல. அதெல்லாம் அப்டேட் பண்ணால் ஒரு 1000 வேகன்சிக்கு மேலே போகும். அது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசல்ட்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 30 வயசுக்குள்ளே 32 வயசுக்குள்ளேனா என்ன டேட்டாப்புக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசி கேண்டிடேட் பிடபிள்யூனா 13, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படின்ற எஸ்எஸ்சியோட புது வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் மாற்றிட்டாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ப்ளஸ் புதுச்சேரிக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் நடக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. 2 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் அதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு அந்த டெக்னிக்கல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மேஜரோ அந்த பேப்பர் எடுத்து எழுதலாம். அதாவது சிவிலுக்கு ஒரு பேப்பர், எலக்ட்ரிக்கலுக்கு, மெக்கானிக்கலுக்குன்னு இருக்கும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பேப்பர் 2 வந்து அதே மாதிரியே சிபிடி எக்ஸாம் தான். இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம். நெகட்டிவ் மார்க் ரெண்டுத்துலையுமே உண்டு. அந்த 1 மார்க் கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க், 3 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் ரூலு, லாகரிதமிக் டேபிள், அந்த ஸ்டீம் டேபிள் எல்லாமே பேப்பர் 2க்கு கொண்டு போகலாம். பேப்பர் 1க்கு எதுவுமே கிடையாது. அது வந்து சிம்பிள் கால்குலேஷன், அந்த தேரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து அந்த சிபிடி எக்ஸாமில் அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். நீங்கள் தனியாலாம் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பிடிஎஃப் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேப்பர் 1ல் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் பேப்பர் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் அந்த ஃபைனல் செலெக்ஷன் எல்லாமே இருக்கும். அதனால் 2 பேப்பர்லையுமே நல்லா ஸ்கோர் பண்ணணும். மேலும் இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தே அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களே கூட உங்களோட பிசிலே அப்ளை பண்ணிடலாம். வேறு ஏதாவது இந்த எக்ஸாம் பற்றி டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து எஸ்எஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேக்ஸ், ரீசனிங்
ப்ரோக்ராமிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். அது எல்லாமே அந்த பேட்சில் கொடுத்துருவோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள், அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிஎஃபாக. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கும், சில மெட்டீரியல் இருக்காது. இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியல் பற்றி அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இனிஷியலாக ஒரு மெட்டீரியல் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் வேணுனாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே அப்படி இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். மெட்டீரியல் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவே அனுப்பிடுவாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேட்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த மெட்டீரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.